யார் எங்க இருந்து பேசுறான்னு பாக்காதீங்க, என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. கமிங் டு டாபிக். பொதுவாக இந்தியன்ஸுக்கு எம்பத்தி ரொம்ப கம்மி, இல்லன்னு கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எம்பத்தி நல்ல வார்த்தை இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா அனுதாபம். எக்ஸாம்பிள், ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் ஒருத்தன், சாப்பிட்டு ஒரு பேப்பரோ ஒரு கவரோ தூக்கி கீழே போட்டு போறான், குப்பையை ஜஸ்ட் லைக் போட்டு போறான். அவன் என்ன தைரியத்துல போட்டு போறான்? பெருக்கிறது ஒரு ஆளுக்கானே, குப்பை ஆளுறது ஆளுக்காங்கல்ல. குப்பை ஆளுறவங்க மேல அனுதாபம் கிடையாது. ஒரு செவத்துல பான் போட்டு எச்ச துப்புறான், யோசிச்சு பாருங்க, அந்த செவத்துக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெயிண்ட் எடுத்துருப்பானே, அவன் உழைப்பு மேல அவங்க அனுதாபம் கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், டிஷஸ் எல்லாம் அப்படி கழிச்சு போட்டுருவான். ஏன் கேட்டா சர்வ் வச்ச காலை அவன் கிளீன் பண்ணிப்பான். சர்வ் பண்ற மேல அனுதாபம் கிடையாது. ஒரு ரோட்ல போறீங்க, 4-5 வண்டி கும்பலா வருது, என்ன பண்ணுவீங்க? எப்படியே அடிச்சு பிடிச்சு அவன் முன்னாடி போயிடணும்டா. இதுவே அதே இடத்துல மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பி என்ன பண்ணுவேன்? விட்டு விட்டு போக மாட்டேன், மச்சான் நீ போ மச்சான், தம்பி நீ போடா. இது அடுத்தவனா இருந்தா அனுதாபம் கிடையாது. ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ விற்கிறவன் ஏமாத்தி ஒரு தலையில கட்டி விட்டுறான். வாங்குறவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த காசை அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனேன், அனுதாபம் கிடையாது. ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நமக்கு அடுத்து அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுமே, அவன் அனுதாபம் கிடையாது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனா அந்த இடத்த நாசம் பண்றது, நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கணுமே, அனுதாபமே கிடையாது. இதெல்லாம் இதுக்கும் படிப்புக்கு சம்மந்தம் நினைக்கிறீங்களா? இந்த காலத்துல இதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும்.